வாய்ஸஸ் இன் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்னால் என்ன? கட்டளை மற்றும் வேண்டுகோள் வாக்கியம். வாக்கியங்களின் வகைகளில் நம்ம ஏற்கனவே ஏர்லியர் வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறோம். செய்தி வாக்கியம் அது வந்து நவுனில் ஸ்டார்ட் ஆகும். வினா வாக்கியம் அது வந்து ரெண்டாக இருக்குது. எஸ்ஆர்னோ டைப் கொஷின் வந்து ஆக்சிலரி வேர்பில் ஸ்டார்ட் ஆகும். டபிள்யூஹெச் டைப் கொஷின் வந்து கொஷின் வேர்டில் ஸ்டார்ட் ஆகும். பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் தேர்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ். இதில் என்ன பார்த்தீங்கன்னா வேர்பில் ஸ்டார்ட் ஆகிறது கட்டளை வாக்கியம்னு சொல்லப்படும். அதாவது வேர்புன்றது V1 அதாவது ப்ரெசன்ட் ஃபார்மில் ஸ்டார்ட் ஆகிறது. அது போக டோன்ட் V1 அதில் ஸ்டார்ட் ஆகிறதும் கட்டளை வாக்கியம் தான். அதே மாதிரி வேண்டுகோள் வாக்கியம்ன்றது, வேண்டுகோள்ன்றதுக்கு இங்கிலீஷில் ரெக்வஸ்ட் இல்லையா? ஸோ அது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது V1ல் ஸ்டார்ட் ஆகிற கட்டளை வாக்கியம், அதாவது வேர்பில் ஸ்டார்ட் ஆகிற கட்டளை வாக்கியம் எப்படி இருக்கும், அதை வாய்ஸில் நம்ம ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். V1ல் ஆரம்பிக்கிற கட்டளைக்கான எக்ஸாம்பிள்ஸோடு இப்போ பார்க்கலாம். இப்போது ஏர்லியர் வீடியோஸில் பார்த்த அதே சீரீஸாகவே, சீரீஸ்னால் சீரியஸ் ரொம்ப கண்டிஷன் சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இல்லை. இது சீரீஸ் அப்படின்னு சொன்னால் தொடர்னு அர்த்தம். ஃபார் கண்டினியூஷன். இது எதுக்காக அப்படின்னா ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ நம்ம செந்தில் கவுண்டமணி வச்ச அந்த சீரீஸ் போயிட்டுருக்கு இல்லையா, அதை வச்சே பார்த்துட்ருக்குறோம் அந்த ஸ்டோரி மாதிரியே. இப்போ அதில் இப்போ கட்டளைக்கு எப்படி மணி வந்து எப்படி கொஷின் பண்ணியிருப்பார், ஆர்டர் போட்டிருப்பார். கவுண்டமணி எப்படி செந்தில்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருப்பார் பனானாஸை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அது வந்து ஆர்டர் இல்லையா, அது வேர்பில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பாருங்கள். வாங்குதலுக்கு என்ன வேர்பு? பை இல்லையா? பைன்றது BYயும் இருக்குது, BUYயும் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஹோமோஃபோன்ஸில் வரும். ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன? ஒரே உச்சரிப்பு, வேறு வேறு ஸ்பெல்லிங், வேறு வேறு மீனிங் இல்லையா? BUYயும் பை ரெண்டையுமே நம்ம ஒரே மாதிரி தான் உச்சரிக்கிறோம். வேறு வேறு ஸ்பெல்லிங் இருக்குது, வேறு வேறு மீனிங் இருக்குது. இது ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சென்டென்ஸ்க்கு வரலாம். பை 2 bananas for 1 rupee. இதுக்கு தமிழாக்கம் என்ன? ₹1 2 வாழைப்பழங்களை வாங்கு. இது ஆர்டர் மாதிரி இருக்குது இல்லையா, கட்டளை மாதிரி. ஸோ இது வந்து நவுன்லலாம் ஸ்டார்ட் ஆகுது இந்த சென்டென்ஸு, வேர்பில் ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் V1ல் ஸ்டார்ட் ஆகுறது. நமக்கு கட்டளை வாக்கியம்ன்றது கிளியராக தெரியுது. இது எப்படி பாசிவ்லாம் நம்ம மாற்றலாம் அப்படிங்கும்போது 2 விதமாக மாற்றலாம். ஒன்று வந்து யூ ஆர் ஆர்டர்டு டு அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னாலே ஜாப் இஸ் டன், வேலை முடிஞ்சுது, வேலை முடிக்கப்பட்டதுன்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் ஏன்னா இஸ் V3 வருது இல்லையா, இஸ் டன். இப்படி நம்ம மாற்றலாம். யூ ஆர் ஆர்டர் டு பை 2 bananas for 1 rupee. இதுக்கான தமிழாக்கம் நீ ₹1 2 வாழைப்பழங்களை வாங்குவதற்கு ஆணையிடப்படுகிறாய் அப்படின்றது இதுக்கான தமிழாக்கம். ஏன்னா ஆர்டர்ட் வருது இல்லையா, இதில் பாருங்கள் யூன்றது நவுன் 1ஆக இருக்குது. அடுத்து பாருங்கள் ஆர்டர்ட் இருக்குது. அமேசான் V3 வந்தால் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் பாசிவ் இல்லையா, அப்படிங்கும்போது செய்யப்பட்டு வினைன்னும் போது நமக்கு கட்டளையிடப்படுகிறாய் அல்லது ஆணையிடப்படுகிறாய்ன்றது நமக்கு தமிழ் மீனிங்காக கிடைக்கும். எதுக்கு? டு பை அதாவது வாங்குவதற்கு. எதை? 2 bananas. எவ்வளவுக்கு? ஃபார் 1 rupee அப்படிங்கிறது இங்கே நமக்கு கிளியராக தமிழாக்கம் கிடைக்கிது. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணணும். இப்போ நம்ம வேர்பில் ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸில் வேர்ப்க்கு அடுத்து, அதாவது V1க்கு அடுத்து ஒரு நவுன் இருக்குதான்றதை பார்க்கணும். யாரை அல்லது எதை, இதுதான் வேர்ப்க்கு அடுத்து வர்ற நவுன், அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் இல்லையா? அப்படி தான் நம்ம நவுன் கண்டுபிடிப்போம், வேர்ப்க்கு அடுத்து வர நவுனை. ஸோ இதில் அந்த கொஷினுக்கு ஆன்சராக வந்திருக்குதா? வாங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எதை? 2 bananas இருக்குது இல்லையா? ஸோ நவுன் இருக்கிறதுனால நம்ம லெட் அப்படின்ற ஒரு வேர்ட் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். முதல்ல லெட் அப்படின்னா என்ன? விடுதல். லெட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும். அடுத்து அந்த நவுனை கொண்டு போகணும், ஆப்ஜெக்ட், அதாவது நவுன் 2. இங்கே ஒரே ஒரு நவுன் தான் இருக்கும். நமக்கு பொதுவாக சென்டென்ஸ்னால் 2 நவுன்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்குறோம் வாய்ஸில். அதாவது சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்னு நார்மல் கிராமரில் சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து ஒரே ஒரு நவுன் தான் இருக்குது வேர்ப்க்கு அடுத்து, அதாவது ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம சப்ஜெக்டாக முன்னாடி கொண்டு வரணும் அந்த லெட் பக்கத்தில். ஸோ லெட் 2 bananas
அதுக்கடுத்து என்ன இருக்குது, வேர்ப் இருக்குது இல்லையா, கொஷினில் பை இருக்குது. அதை வந்து BV3 மாற்றணும். இப்போ மாடல் ஆக்சிலரிஸ் V1க்கு ஆன்சர் வந்து மாடல் ஆக்சிலரிஸ் BV3 இல்லையா, அந்த மாதிரி இந்த நவுனை முன்னாடி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த V1 இருக்கிற வேர்பை BV3 நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதாவது be bought for 1 rupee. இப்போ ஃபுல் சென்டென்ஸ் பார்க்கலாம். let 2 bananas be bought for 1 rupee அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும். இதுக்கான தமிழாக்கம் என்ன, 1 ரூபாய்க்கு 2 வாழைப்பழங்கள் வாங்கப்படட்டும் அப்படின்றது இதுக்கான தமிழாக்கம். இப்படியும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஆக்டிவ் டு பாசிவ்க்கு. இதே சென்டென்ஸை நவுன் இல்லாமல் வந்தால் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் நவுன் என்ன இருந்தது, 2 bananas. இது எந்த கொஷினுக்கு ஆன்சராக வந்தது, யாரை அல்லது எதை. ஸோ அதாவது நவுன் 2 ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கான கொஷின்ஸ். ஸோ அது ரெண்டும் இல்லாமல், அந்த 2 கொஷின்ஸ் இல்லாமல் எப்படி வரும்ன்றது பார்க்கலாம். பை ஃபார் 1 rupee. இதுக்கான தமிழாக்கம் என்ன, 1 ரூபாய்க்கு வாங்கு. யாரை எதைன்ற கொஷினுக்கான ஆன்சர் இங்கே இல்லை. ஸோ நவுன் 2 இல்லை, அதாவது ஆப்ஜெக்ட் இல்லை. இப்படி இருக்கும்போது இதற்கு இன்னொரு கிராமர் இருக்குது. நம்ம ஏர்லியர் டென்ஸ் வீடியோஸில் அதை பார்த்துருக்குறோம். ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்னு பார்த்துருக்குறோம். அந்த ட்ரான்சிட்டிவ்ன்றது இந்த யாரை எதைன்ற கொஷினுக்கு ஆன்சர் இருந்தால் அந்த வேர்ப், அந்த சென்டென்ஸில் வர்ற வேர்பை ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லுவோம். அப்படி அந்த கொஷினுக்கு ஆன்சராக கிடைக்கல, அந்த வேர்ப்க்கு அடுத்து வர்ற வேர்ட் யாரை அல்லது எதைக்கு ஆன்சராக வரலை அப்படிங்கும்போது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லுவோம். இப்போ இங்கே யாரை எதைன்றதுக்கு ஆன்சராக வரல. ஸோ பைன்றது இங்கே ட்ரான்சிட்டிவ் வேர்பாக இல்லை, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பாக இருக்குது. அதுவே நம்ம முதல்ல பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் அது ட்ரான்சிட்டிவ் வேர்பாக இருந்தது. ஏன்னா அங்கே நவுன் இருந்தது, அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் கிடைச்சிது. இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்றதை பார்க்கலாம். யூ ஆர் ஆர்டர்ட் டு பை ஃபார் 1 rupee. இதுக்கான தமிழாக்கம், நீ 1 ரூபாய்க்கு வாங்குவதற்கு ஆணையிடப்படுகிறாய் அல்லது கட்டளையிடப்படுகிறாய் அப்படிங்கிறது இதுக்கான தமிழாக்கம். இந்த மாதிரி சென்டென்ஸில் நம்ம இந்த ஒரு மெத்தடில் மட்டும்தான் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். செய்வினையிலேருந்து செய்யப்பட்ட வினைக்கு. லெட் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா இன்னொரு மாடலில், அது வந்து நமக்கு ட்ரான்சிட்டிவ் வேர்பாக இருக்கும்போது, அதாவது யாரை அல்லது எதை அந்த கொஷினுக்கு ஆன்சராக வரும்போது நவுன் இருந்தால், வேர்ப்க்கு அடுத்து நவுன் அதாவது ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம லெட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். அல்லது இந்த ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டோன்ட் V1ல் ஆரம்பிக்கிற கட்டளை வாக்கியத்தை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் ஆக்டிவ்லேருந்து பாசிவ்ன்றதை பார்க்கலாம். Share and give your likes. Don't forget to subscribe our channel.